ஹலோ கனிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்மளோட யாத்ரா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனுஷ் சார், இவங்களோட தந்தை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிகிட்டு இருந்த நம்மளோட கதிரேசன், இவங்க 3 பேரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் யாத்ரா நம்மளோட கதிரேசன் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, அதுவும் என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யாத்ரா தனுஷோடைய முதல் பையனாக இருந்துட்டுருக்காரு. கதிரேசன் யார் அப்படின்னா, தனுஷ் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை கிளைம் பண்ணி கேஸ் போட்டுட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு உடல்நலை கோளாறு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் உயிரிழந்துட்டார் அப்படின்னு நியூஸ் கேட்டு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருந்துட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட யாத்ரா திடீர்னு கொஞ்சம் ஏதோ டல்லாக இருக்கிறதாகவும் கேள்விப்படப்பட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம கதிரேசன் அவர்களுக்கு யாத்ரா மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு. அவர் ஏதாவது பேரப்பையன் அப்படின்னு சொல்லி அவரே கிளைம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் கிட்டத்தட்ட கடைசி நிமிடங்கள்லாம் அவங்க நெய்பர்ஹுட், அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனுஷ் தான் என்னோடய பையன் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோடய சின்ன வயசில் என்னோடய பையன் மாதிரி தான் அவர் இருக்கார், அவர் தான் எங்கள் பையன் எனக்கு நல்லாவே தெரியும், எங்களுக்கு நல்லாவே எவிடன்ஸ்லாம் இருக்குது, என்னோடய ஊர் மக்கள் எல்லாருமே சாட்சிக்கு நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட அவர் ஒத்துக்கிறது கிடையாது, நான் தான் அவரோட அப்பான்னு சொல்லி ஒத்துக்கிற மாட்டுறாரு. ஸோ அப்படி இருக்கும் சமையல் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு இருந்தாலுமே எனக்கு என் பையனை விட என்னோடய பேர பசங்க கூட இருக்கணுன்றது ஒரு ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காராம். பேர பசங்களாம் யாரை சொல்கிறாரு? யாத்ரான் லிங்கா. எஸ், அவங்க 2 பேரை தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க 2 பேராவது என்கிட்ட பேசலாம். அட்லீஸ்ட் தனுஷ் அவங்க 2 பேர்கிட்டையாவது உண்மையாக சொல்லி, அவங்க தான் நம்மளோட தாத்தா பாட்டி, நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க பழகுங்க அப்படின்னாச்சும் சொல்லலாம். அதுவுமே அவங்க பண்ண மாட்டுறாங்க. ஸோ எங்களோட பேர பசங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். கடைசி காலத்தில் கூட எங்கள் பேர பசங்க கூட எங்கள் தாத்தான்னு கூட மாட்டாங்களான்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே ஏங்கிட்டுருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னோடய பையனையும் நான் சின்ன வயசுலேயே தொழிச்சிட்டேன். அப்படி இருக்கும் சமயத்தில் என் பையனோட அன்புமே எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ என் பையன் போனதுனால எங்களோட பேர பசங்களோட அன்புமே எனக்கு கிடைக்காம தான் இருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் எங்கள் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னப்பா இது இவ்வளோ ஏக்கமாக சொல்லியிருக்காரு, அப்போ உண்மையாகவே தனுஷாக தான் அவங்க பையனாக இருக்குமோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். பட் அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அவங்க அதை டிசைன் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் கூட எல்லாருமே நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசனோட பையனோட சாடை அப்படியே தனுஷ் சார்கிட்ட இருக்கிறதுனால அவர் தான் இவரோ அப்படின்னு சொல்லி இவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி தனுஷ் சார் அது கிடையாது அப்படின்றது தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்க ஒரு உண்மையாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட இப்போ பேர பசங்களை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்பவே இதுவாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட கதிரேசன் இப்போ இறந்துட்டார் அப்படின்றனால அவங்க ஒய்ஃப் மீனாட்சி அவர்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த கேஸ் எடுத்து ரன் பண்ண போகிறோம், அப்படிலாம் கூட எங்கள் பேர பசங்களையாவது எங்களை பார்க்க மீட் பண்ண சொல்லி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. அவங்க ஊர் மக்கள் எல்லாமே சாட்சிக்கும் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.